ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய அரட்டை ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நமக்கு வந்து அரட்டை ஆப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஃபீச்சர் எங்கே வந்திருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து அரட்டை ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து அரட்டை ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து பாருங்க சாட்ஸ் அப்படின்ற இந்த பேஜில் இருக்கும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் 3 பார் லைன் இருக்கு. இந்த 3 பார் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே பாட்டம்ல வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ அரட்டை ஆப்ல வந்து இப்போ நியூவா அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு வரும். நீங்க அதை கிளிக் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிருங்க. அப்படி இல்லைனா நீங்க இந்த பேஜ் விட்டு பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஐகான் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸ்ல இப்போ நீங்க வந்து அரட்டை ஆப்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அரட்டை ஆப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க அரட்டை ஆப்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரட்டை ஆப் வந்து வரும். அரட்டை மெசேஞ்சர் சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. அரட்டை மெசேஞ்சர் சொல்லிட்டு வரும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய அரட்டை மெசேஞ்சர் வந்து அப்டேட் கேட்கும்போது நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிருங்க. நீங்க வந்து உங்களுடைய அரட்டை ஆப்ப அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஃபீச்சர் வந்து வரும். அதனால மறக்காம அப்டேட் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து உங்களுடைய அரட்டை ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அரட்டை ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அரட்டை ஆப்ப ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சாட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ கீழ பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்காக ஏதாவது ஒரு சாட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதில வந்து ஒரு சாட்ட வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சாட்டைய வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இத வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இந்த சாட் பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாட் பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் இன் திஸ் சாட் ஆர் நவ் புரொடெக்ட் வித் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இத பத்தின டீடைல்ஸ் வந்து தெளிவா குடுத்திருப்பாங்க. இப்போ எது எதெல்லாம் என்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் அண்ட் கால்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஷேர்டு லொகேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க மேல டாப்ல வந்து பாருங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம்பல் வந்து குடுத்திருக்காங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்க்கான சிம்பல். ஓகே, இத வந்து கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் சாட் இஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த சாட் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதில இருக்கக்கூடிய எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இந்த பேஜ்ல வந்து டீடைலா அவங்க வந்து குடுத்திருப்பாங்க. யுவர் சாட்ஸ் அண்ட் கால்ஸ் ஆர் புரொடெக்டட் சொல்லிட்டு வரும். அதாவது நீங்க வந்து இப்போ இந்த சாட்ல நீங்க வந்து அனுப்பக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ, லொகேஷன், சாட்ஸ் ஏ டூ இசட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதிலேயே குடுத்திருக்காங்க பாருங்க. மெசேஜஸ் அண்ட் வாய்ஸ் நோட்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஷேர்டு லொகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க. அதாவது இந்த சாட் யாரோடதோ அவங்க கூட வந்து நீங்க மெசேஜ் வந்து பண்ணுவீங்க. இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில வந்து பாருங்க, இப்போ அரட்டை சர்வர் தான் இருக்கு. இப்போ வந்து நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணாலும், இப்போ வந்து அரட்டை சர்வர போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க அவங்க கூட அவங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணும்போது, அரட்டை சர்வருக்கு போறதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து மெசேஜ், ஃபோட்டோ, கால்ஸ் ஏ டூ இசட் எது அனுப்புனாலும் சரி, அந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் அரட்டை சர்வருக்கு போறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து என்கிரிப்டட் பண்ணிருவாங்க. என்கிரிப்டட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து அது வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிருவாங்க. குறி அதாவது சிம்பல்ஸ், குறி இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி வேற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அரட்டை சர்வருக்கு போனாலும் சர்வர் அரட்டை அவங்க சர்வர் வச்சிருக்காங்கல்ல, அவங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேட் வந்து பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். இப்போ வந்து அந்த மெசேஜ வந்து உங்களுக்கும் இப்போ நீங்க சாட் பண்றீங்கல்ல, அவங்களுக்கும் இடையில யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ட் வந்து பண்ணிருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இத பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல வந்து பாருங்க லேர்ன் மோர் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. லேர்ன் மோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து லேர்ன் மோர் கிளிக் பண்றேன். லேர்ன் மோர் கிளிக் பண்ணும்போது, இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பேஜ்ல உங்களுக்கு டீடைலா வந்துரும். இப்போ அத பத்தின டீடைல்ஸ் வந்து தெளிவா குடுத்துருவாங்க. இப்போ நீங்க இந்த பேஜஸ கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்திருக்காங்க. இது எல்லாமே அத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து இப்போ இத டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் இருக்கு. டிரான்ஸ்லேட் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ இங்கிலீஷ் டூ தமிழ் டிரான்ஸ்லேட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, நேரடி அரட்டைகளுக்கான எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் உங்கள் தனிப்பட்ட உரையாடல்களை பாதுகாக்கிறது. நீங்கள் அரட்டை அடிக்கும் நபரும் மட்டுமே உங்கள் செய்திகளை படிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது. அரட்டை கூட அவற்றை அணுக முடியாது. இதுல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அரட்டை கூட அவற்றை அணுக முடியாது. அதாவது அரட்டை சர்வருக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் போறதுக்குள்ளவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்கிரிப்டட் வந்து பண்ணிருவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க அனுப்பக்கூடியது வந்து எல்லாமே சேஃப்டி. உங்களுக்கும் நீங்க சாட் பண்ணக்கூடிய அந்த பெர்சனுக்கு மட்டும் தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபோட்டோ, வீடியோ எதுவா இருந்தாலும். ஓகே, இப்ப அதுக்கப்புறம் இதுல கீழ தெளிவா குடுத்திருக்காங்க பாருங்க. அரட்டையில் உங்கள் தனிப்பட்ட உரையாடல்கள் மற்றும் அழைப்புகள் அனைத்தும் அரட்டை சேவையகங்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு சாதனத்திலிருந்து குறியாக்கம் செய்யப்படுகின்றன.
இதன் பொருள் நீங்களும், நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபரும் மட்டுமே உங்கள் செய்திகளையும், அழைப்புகளையும் படிக்கவோ, கேட்கவோ முடியும். அதாவது உங்களுக்கும் நீங்க சேட் பண்ணக்கூடிய அந்த பெர்சனுக்கும் இடையில யாருமே வந்து உங்களுடைய அந்த சேட்ஸ் ஹேக் பண்ணவோ, அவங்க வந்து பார்க்கவோ, படிக்கவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரட்டையால கூட உங்களுடைய இன்ஃபர்மேஷன படிக்கவோ, பார்க்கவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு என்கிரிப்டடா நாங்க வந்து சேஃப்டியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்க அரட்டை ஆப்ல சாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரைவசி சேஃப்டிக்காக தான் இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம எனபிள் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஒவ்வொரு சாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் வந்து ஆயிடும். இப்ப நீங்க வந்து உங்களுடைய அரட்டை ஆப்ப வந்து நீங்க அப்டேட் மட்டும் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் இன் திஸ் சாட் ஆர் நவ் புரொடெக்டட் வித் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு வந்துரும். ஓகே, இப்ப இத பத்தி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.